வாழ்க வளமுடன். வருங்கால கோடீஸ்வரர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபண்ட்ஸ் சேனல் உங்களை வரவேற்கிறது. என் பெயர் ரவிசங்கர், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நாம் இந்த வீடியோவில் 1 கோடி ரூபாய் என்ற இலக்கை மாதம் எஸ்ஐபி மூலயமா இன்வெஸ்ட் செஞ்சால் எத்தனை வருஷத்தில் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 1 கோடி ரூபாய் என்ற இலக்கை நம்ம அடைவோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொறுப்புத்துறப்பு. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். வட்டி விகிதங்களில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் உட்பட பத்திரச் சந்தையை பாதிக்கும் காரணிகள் மற்றும் சக்திகளைப் பொறுத்து திட்டங்களின் கள் ஏறலாம் அல்லது குறையலாம். பரஸ்பர நிதிகளின் கடந்த கால செயல்திறன் திட்டங்களின் எதிர்கால செயல்திறனை குறிக்க வேண்டிய அவசியமில்லை. மியூச்சுவல் ஃபண்ட் எந்தவொரு திட்டங்களின் கீழும் எந்த ஈவுத்தொகைக்கும் உத்தரவாதம் அளிக்கவில்லை அல்லது உத்தரவாதம் அளிப்பதில்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்டில் மாத எஸ்ஐபி மூலம் மற்றும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக முதலீடு செஞ்சு 1 கோடி என்ற இலக்கை நாம் எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நம்ம 4 விதமான கால்குலேஷன் ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிறோம். 2 எஸ்ஐபி, 2 ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மாதம் 5000 மற்றும் 10,000 எஸ்ஐபியும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 2.5 லட்சம் மற்றும் 5 லட்சம். இது எந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னில் பார்த்திங்கன்னா 12% சிஏஆர்ஜி ரிட்டர்ன். சிஆர்ஜின்னா காம்பவுண்ட் ஆனுவல் ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கூட சொல்லிக்கலாம், நம்ம சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் 12% நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இப்போ நம்ம இந்த வீடியோவை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2024. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு ஆவரேஜாக நிஃப்டிங்கிறது ஷேர் மார்க்கெட்டோட மேஜர் இண்டெக்ஸு. அந்த நிஃப்டியோட ஒரு ஆவரேஜ் க்ரோத்துன்னு பார்த்திங்கன்னா 12லேருந்து 13% ஆவரேஜாக க்ரோத் கொடுத்துருக்கு. அதனால் நம்ம மினிமம் 12% இங்கே ஒரு கால்குலேஷனுக்காக நம்ம எடுத்துருக்குறோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த செக்ஷனில் நாம் பார்க்குறது மாதம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக எஸ்ஐபி முதலீடு செஞ்சு 1 கோடி என்ற இலக்கு எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் மாதம் 10,000 முதலீடு மற்றும் 5,000 முதலீடு 5 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கு 15 வருஷம் மற்றும் 20 வருஷத்துக்கு நாம் எவ்வளோ முதலீடு செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறதும், வருஷத்துக்கு 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக மொத்த ரிட்டர்ன்ஸ் நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற கேல்குலேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போது மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். 5 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தத்தில் 5 வருஷத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டும் 6 லட்ச ரூபாயாக இருக்கும். அது 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலிமா எவ்வளோ க்ரோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8,16,697 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு நம்ம மாதம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் உங்களோட முதலீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 12 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. வருஷத்துக்கு 12% கூட்டு வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுனால
அது வந்து என்ன அமௌண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 23,387,000 ரூபா அப்படிங்கிற இலக்கை நம்ம வந்து ரீச் பண்ணியிருப்போம். அதே 10,000 ரூபா எஸ்ஐபி நம்ம வந்து பண்ணுறோம், 15 வருஷத்துக்கு நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் மொத்தத்தில் வந்து 15 வருஷம் உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட 18 லட்ச ரூபா அப்படிங்கிறது வந்து 49,95,802 ரூபா, கிட்டத்தட்ட வந்து 5,50,00,000 ரூபா பக்கம் வந்து அது க்ரோ ஆகிருக்கும். அதே 10,000 ரூபா நீங்கள் 20 வருஷத்துக்கு கண்டினியூஸாக எஸ்ஐபி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. மாதம் 10,000 ரூபா 20 வருஷத்துக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் மொத்தம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 லட்ச ரூபா உங்களோட முதலீடு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட முதலீடு வந்து பார்த்திங்கன்னா 98,92,554. இது வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் போடுறது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா நீங்கள் பக்கம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. எப்போது 20 வருஷத்துக்கு அப்புறம் மாதம் 10,000 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா 20 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா அப்படிங்கிற இலக்கை நம்ம வந்து அடைகிறோம். இதுவே நம்ம வந்து மாதம் 5,000 ரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எஸ்ஐபி மூலிமா பண்ணுறோம், நம்ம 5,000 ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல 5 வருஷத்துக்கு நம்ம போடுறோம். 5 வருஷத்துக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 3 லட்ச ரூபா. அது வந்து பார்த்திங்கன்னா 4,08,348 அப்படிங்கிற இலக்கை நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். அந்த அமௌண்ட் வந்துருக்கும் உங்களுக்கு. அதே மாதம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா வந்து நீங்கள் வந்து 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் மொத்தமாக 10 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா அது ஃபண்டு எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11,50,193 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் வரைக்கும் வந்து நம்ம ரீச் பண்ணியிருப்போம். அதே 5 வருஷம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பண்ணுறோம். அதாவது 15 வருஷத்துக்கு மாதம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா எஸ்ஐபி வந்து மாதம் 5,000 ரூபா நம்ம போட்டுக்கிட்டே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷத்தில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபா மொத்தமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,97,901 ரூபா அப்படிங்கிற இலக்கை வந்து அடைஞ்சிருக்கும். அதே 5,000 ரூபா நீங்கள் வந்து இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்க பண்ணும்போது, அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு மாதம் 5,000 ரூபா நீங்கள் வந்து எஸ்ஐபி போட்டுட்ருக்கிறீங்க. உங்களோட மொத்தம் எஸ்ஐபியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் க்ரோத் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் வந்து எவ்வளோ கால்குலேஷன் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,46,277 அப்படிங்கிற கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா, 1/2 கோடி அப்படிங்கிற இலக்கை நம்ம வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் அடைஞ்சிருப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம வந்து இயர்ஸை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரோத் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இந்த பேஜ் ரொம்ப ஸ்பெஷலான பேஜுங்க. நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், சார் என்ன சார் மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் 10,000 ரூபா எஸ்ஐபி போட்டால் தான் நம்ம வந்து 1 கோடி ரூபா சேமிக்க முடியுமா? இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாதம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபா அதே சேம் வருஷத்துக்கு 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தான் போட்டிருக்கிறோம். எக்ஸ்ட்ராலாம் போடவே இல்லைங்க. ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா அப்படிங்கிற இலக்கை நம்ம வந்து அடைய முடியும் வெறும் மாதம் 5,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்னாலேயே.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன செக்ஷனில் பார்த்துருப்போம். நீங்கள் வந்து 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்ஐபி போட்டிருப்பீங்க. மொத்தமாக நீங்கள் வந்து 12 லட்ச ரூபா நீங்கள் வந்து கட்டியிருப்பீங்க. அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 49,46,277 ரூபா வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 25.5 வருஷம், அதாவது 25 வருஷம் 6 மாதம் நீங்கள் வந்து உங்களோட அந்த 5,000 ரூபா மாதம் மாதம் எஸ்ஐபி நீங்கள் வந்து 25 வருஷம் 6 மாதம் அப்படிங்கிற அளவில் வந்து நீங்கள் வந்து காலத்தில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னா 15,30,000 ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற உங்களோட உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 20 வருஷத்துக்கும் 25.5 வருஷங்கள் பார்த்திங்கன்னா வெறும் 5.5 வருஷத்தில் உங்களோட அமௌண்ட் அப்படியே வந்து டபுள் ஆகுது. இது தாங்க வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நாள் நம்ம வந்து நிறைய நாள் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக கோடீஸ்வரர் ஆகுங்க. இந்த செக்ஷனில் நாம் பார்க்க போகிறது லம்சம் அல்லது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேஷன் பார்க்குறோம். இது வந்து 5 வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு, 15 வருஷத்துக்கு, 20 வருடத்துக்கு நம்ம 5 லட்சம் மற்றும் 2.5 லட்சம் முதலீடு செஞ்சோம்னா எவ்வளவு அமௌண்ட்டு கிடைக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். 2.5 லட்சம் நம்ம முதலீடு செய்கிறதுனால 5 வருஷத்துக்கு எவ்வளோ வருது, 10 வருஷத்துக்கு எவ்வளோ வருது, 15 வருஷத்துக்கு எவ்வளோ வருது, 20 வருஷத்துக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற கால்குலேஷனும் பார்க்குறோம். நீங்கள் முதலீடு செய்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு செய்வீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அது எவ்வளோன்னு வந்து என்ன அமௌண்ட் வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,40,586 ரூபா அப்படிங்கிற இலக்கை நம்ம வந்து அடைஞ்சிருப்போம். அதே இன்வெஸ்ட்மெண்ட் சேம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2 லட்ச ரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு மேலே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதில்ல. ஒரே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். 10 வருஷம் அப்படியே ஹோல்டு பண்ணுறோம். அப்போது வந்து நமக்கு எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 2 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா 7,76,462 ரூபா அப்படிங்கிற இலக்கை நம்ம வந்து அடைஞ்சிருப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 12%, வருடத்துக்கு 12% கூட்டு வட்டி கால்குலேஷனு. இதுவே வந்து நம்ம அதே 2 லட்சம் அதுக்கு மேலே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணுறதில்ல. ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். முதலீடு நம்ம 2.5 லட்ச ரூபா பண்ணிவிட்டு 15 வருஷம் நம்ம வந்து அதை வந்து எடுக்காமல் அதை வந்து வளர்கிறதுக்கு நம்ம விடுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 13,68,391 ரூபா அப்படிங்கிற இலக்கை வந்து அடைஞ்சிருக்கும். அதே 2 லட்சத்தை நம்ம வந்து 20 வருஷம் நம்ம வந்து எடுக்காமல் வச்சுருக்கிறோம். வருஷம் வருஷம் வந்து 12% கூட்டு வட்டியில் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட 2.5 லட்ச ரூபா முதலீடுங்கிறது வந்து 24,11,572 ரூபா 73 ரூபா அப்படிங்கிற இலக்கை வந்து அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 மடங்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது 20 வருஷத்தில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 5 லட்ச ரூபா நம்ம வந்து முதலீடு பண்ணுறோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வருது, 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வருது, 15 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வருது, 20 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வருது அப்படிங்கிற கால்குலேஷன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 12% கூட்டு வட்டியில் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து 5 லட்ச ரூபா நம்ம வந்து முதலீடு பண்ணுறோம். ஒரே டைமு 5 லட்ச ரூபா நம்ம வந்து முதலீடு பண்ணுறோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் அது எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா 8,81,170 ரூபா அப்படிங்கிற இலக்கை வந்து அடைஞ்சிருக்கும். அதே 5 வருஷத்தை 5 லட்சத்தை வந்து நம்ம வந்து 10 வருஷத்துக்கு எடுக்காமல் நம்ம வந்து வளர்கிறதுக்கு விட்டுருக்குறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,52,924 அப்படிங்கிற இலக்கை வந்து நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3 மடங்கு
நமக்கு வந்து 10 வருஷத்தில் வந்து க்ரோ ஆகிருக்குது. அந்த அமௌண்ட்டை 5 லட்சத்தை வந்து பார்த்திங்கன்னா எகெயின் இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வந்து, அதாவது 15 வருஷம் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து முதலீடை வந்து எடுக்காமல் வச்சுருக்கணும். அப்படின்னா அது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, அது 27,36,783 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த 12% கூட்டு வட்டி கால்குலேஷன். அந்த 5 லட்சத்தை நம்ம வந்து 20 வருஷத்துக்கு எடுக்காமல் நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணுறோம். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அது இந்த 12% கூட்டு வட்டி வளர்ச்சியில் அது வந்து என்ன அமௌண்ட் வந்து நிற்கும்னு பார்த்திங்கன்னா, 48,23,147 ரூபா அப்படிங்கிற இலக்கை வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ₹250,000 வந்து நம்ம வெறும் 5 லட்ச ரூபா நம்ம வந்து போட்டு 20 வருஷம் நம்ம வந்து எடுக்காமல் விட்ருக்கோம். அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹250,000 பக்கம் வந்து அது க்ரோவ் ஆகிருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து அதிக நாள் நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அதிகமாக வந்து வளர்ச்சி அடையும். அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு நாள் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு முடியும். ஸோ ரொம்ப சின்ன வயசில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப வருஷம் வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ண முடியும். நம்ம வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப வருஷம் வந்து ஹோல்டு பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழியும் இருக்குது. அதுக்கான நிறைய நாள் ஹோல்டு பண்ணால் தான் வந்து நிறைய க்ரோ ஆகும் உங்களுக்கு. அதனால் சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த செக்ஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் செக்ஷனு. ஸோ சார் என்ன சார் 1 கோடி ரூபான்னு சொன்னீங்க, 1 கோடி ரூபா நம்ம இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு வழிக்கு வந்து நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்க. 1 கோடி ரூபா இன்னும் வரலையா சார்? 48 லட்ச ரூபா தான் 48 லட்ச ரூபா தான் வந்து வந்திருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு தான் இந்த பேஜ். அதே 5 லட்சத்தை நீங்கள் 20 வருஷம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 48,23,147 ரூபா பக்கம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தாங்களா. அதே 5 லட்சத்தை இன்னும் ஒரு 6.5 வருஷம், அதாவது 26.5 வருஷம், 26 வருஷம் 6 மாதம் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா அதே 12% கூட்டு வட்டி கால்குலேஷன் படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து 1,75,59,000 ரூபா அப்படிங்கிற இலக்கை, அந்த 1 கோடி ரூபா இலக்கை வந்து நம்ம வந்து அடைஞ்சிருப்போம். அதாவது ஒன்றும் இல்லை சார், இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுங்க ஒவ்வொரு 6.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து உங்கள் அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. 12% கூட்டு வட்டி கால்குலேஷன். ஸோ இது வந்து வச்சோம். இது வந்து ஒரு கால்குலேஷன் கோசம் தான் இந்த வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம வந்து சேமிப்பில் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கும் வந்து நல்லது, நம்மளோட ஃப்யூச்சருக்கும் நல்லது. அப்படிங்கிற மனசு வச்சுட்டு சீக்கிரமாக வந்து சேவிங்ஸ் ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து இதை சொல்லி இந்த மாதிரி சீக்கிரமாக சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து உருவாக்கி அதை வந்து அவங்களுக்கும் அந்த சேமிக்கிற பழக்கத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட குறிக்கோளுங்க. நன்றிங்க.